பட்டைய கிளப்பு அப்படின்ற மாதிரி ஆர்ஆர்பி கிளர்க் அண்ட் பிஓல சரியான ஒரு வேக்கன்சியோட இந்த வருஷம் நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. சூப்பரான ஒரு போஸ்டிங்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த லெவலை விட இந்த வருஷம் வந்து வேக்கன்சி வந்து அதிகம். ஸோ அதே பேட்டர்ன் தான் வந்து மெயின்டைன் ஆயிருக்கா, என்னென்ன மாதிரி சேஞ்சஸ் இருக்கு எல்லாத்தையும் வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை வந்து பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேங்கிங் ரிலேட்டடாக, இன்சூரன்ஸ் ரிலேட்டடாக நிறைய கண்டென்ட் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்க போது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த ஆர்ஆர்பி கிளர்க் அப்படின்னா பாண்டியன் பேங்க் அப்படின்றது நம்ம உள்ளூரில் இருக்கக்கூடிய கிராம வங்கிகளில் வேலை பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு தான். இதில் ரெண்டு விதமான போஸ்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஒன்று வந்து கிளர்க், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிஓ அப்படின்னு சொல்லி சொல்றது. இதுக்கு அப்ளை டேட் வந்து பாத்தீங்கன்னா 1/9, அதாவது நாளையில இருந்து இந்த மாசம் 21 வரைக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா, அதாவது அடுத்த மாசம், நாளையில இருந்துன்னா அது அடுத்த மாசம் சரியா செப்டம்பர் 21 வரைக்கும் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. தென் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து உங்களுக்கு வந்து நவம்பரில் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ரிசல்ட் வந்து இந்த டிசம்பர் அந்த இதுக்குள்ளே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் மெயின்ஸ் எக்ஸாம் வந்து உங்களுக்கு டிசம்பர் அப்படின்னா பிப்ரவரிக்குள்ளே நடந்து முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரியும் டிசம்பர் டு பிப்ரவரிக்குள்ளே நடந்து முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து நம்ம எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்த்துருவோம். சரியா? இதில் வந்து ப்ரிலிம்ஸ் அதுக்கப்புறம் மெயின்ஸ் வந்து இருக்கும். கிளர்க்னா ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் மட்டும்தான். பிஓ அப்படின்னா ப்ரிலிம்ஸ் இருக்கும், மெயின்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மாக் இன்டர்வியூ அப்படின்றது வந்து இருக்கும். சரியா? இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ப்ரிலிம்ஸ்க்கான பேட்டர்ன் வந்து கிளர்க்குக்கும் சரி பிஓக்கும் சரி ஒரே மாதிரி தான் இருக்கும். மேக்ஸ் ரீசனிங் மட்டும்தான் 40 கொஸ்டின் 40 மார்க்கு, 40 மொத்தம் 80 மார்க்குக்கு. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரீசனிங்க்கு 25 நிமிஷமும் மேக்ஸுக்கு 20 நிமிஷம் தான் வந்து கொடுப்பாங்க. இப்போ இதுவே நீங்க மெயின்ஸ்னு போகும்போது உங்களுக்கு என்னென்ன கவர் ஆகும் அப்படின்றத நான் சைடில் டிஸ்பிளே பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு வந்து ரீசனிங், கம்ப்யூட்டர், அப்புறம் வந்து ஜென்ரல் அவேர்னஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ், அதுக்கப்புறம் நியூமரிக்கல் அபிலிட்டி அப்படின்றது வந்து இருக்க போது. ரீசனிங் 40 கொஸ்டின் 50 மார்க்கு, கம்ப்யூட்டர் அவேர்னஸ் 20 கொஸ்டின் 40 கொஸ்டின் 20 மார்க்கு, ஜென்ரல் அவேர்னஸ் 40 கொஸ்டின் 40 மார்க்கு, இங்கிலீஷ் 40 கொஸ்டின் 40 மார்க்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியூமரிக்கல் அபிலிட்டி அப்படின்றது வந்து மேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 40 கொஸ்டின் 50 மார்க்குங்க. மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா 120 நிமிஷத்துல 200 கொஸ்டின் வந்து நீங்க வந்து எழுத போறீங்க. அதாவது 200 மார்க்குக்கு நீங்க வந்து எழுத போறீங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரீசனிங் பத்தியும் கவலைப்பட வேணாம். ப்ரிலிம்ஸ்க்கா இருக்கட்டும், மெயின்ஸுக்கா இருக்கட்டும், கவலையே உங்களுக்கு வேணாம். நம்ம மணி மாஸ்டர் ட்ரிக்ஸ் ஆப்ல ஸோ உங்களுக்கு செப்டம்பர் 3 இருந்து லைவ் கோர்ஸ் நான் வந்து எடுக்க போறேன். அதே மாதிரி கம்ப்யூட்டர் அவேர்னஸை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம், ஜென்ரல் அவேர்னஸை பத்தியும் கவலைப்பட வேணாம், அண்ட் பேங்கிங் அவேர்னஸை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம். ஸோ நான் சொல்றேன் பாருங்களேன், ரீசனிங்கோட ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், ஓகே, எக்ஸாக்ட் ஆர்ஆர்பி கிளர்க் லெவல், ஆர்ஆர்பி பிஓ லெவல், ஈச் அண்ட் எவ்ரி டாபிக்ஸை உங்களுக்கு ஆர்ஆர்பி கிளர்க் லெவல்லையும் பிஓ லெவல்லையும் நான் வந்து கவர் பண்ணிடுவேன். இப்போ டாபிக் வைஸ் அப்படின்னா, அதாவது நான் என்ன சொல்றேன், டாபிக் வைஸ்னு சொல்றேன். ஒரு ஆப்டிடியூட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இந்த மாதிரி அர்த்தமேட்டிக்கோட 18 டாபிக்கும் சரி, அதே மாதிரி சிம்பிளிஃபிகேஷன், அப்ராக்சிமேஷன், ராங் நம்பர், நியூ பேட்டர்ன், வேரியபிள் பேஸ்டு கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த இதில் கவர் ஆயிரும். அதே மாதிரி ரீசனிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிளட் ரிலேஷன், சிலாரிசம், இன்இக்வாலிட்டி, ஆல்பா நியூமெரிக், பசில், சீட்டிங் எல்லாமே ஆர்ஆர்பி கிளர்க் லெவல் தனியாகவும் ஆர்ஆர்பி பிஓ லெவல் தனியாகவும் உங்களுக்கு வந்து கவர் செய்யப்படும். அதே மாதிரி ஃபுல் மாக் டெஸ்ட்டும் நான் வந்து கொடுப்பேன். சரியா? கம்பைன் பண்ணியும் மாக் டெஸ்ட் வந்து வரும், அதே மாதிரி செக்ஷனல் மாக் டெஸ்ட்டும் வரும். இது ஆர்ஆர்பி ஸ்பெஷல் பேட்ச் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதுலயும் இன்க்ளூட் ஆகும் உங்களுக்கு. அதே மாதிரி பேங்கிங் அவேர்னஸ், கம்ப்யூட்டர் அவேர்னஸ், கரண்ட் அஃபேர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸ்னு சொல்லுவாங்களா, அதுக்குள்ளதான் இது எல்லாமே வருது. இது எல்லாமே சேர்த்து ஒரே கோர்ஸ்குள்ளேயும் நீங்க வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அது நம்மளுடைய அல்டிமேட் கோர்ஸ் அப்படின்றது இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 14 மந்த் வரைக்கும் பாத்தீங்கன்னா வேலிடிட்டி இருக்கும். அதே மாதிரி 28 மந்த் வேலிடிட்டியும் இருக்கு. கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. மணி மாஸ்டர் ட்ரிக்ஸ் ஆப்பை இப்பே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுல இருக்கிற கோர்ஸ்ல நீங்க கண்டிப்பா என்ரோல் பண்ணுங்க. உங்களை நான் ஃபாலோ பண்ணுவேன். பக்கா மென்டர்ஷிப்போட வந்து இருக்கும். இந்த இதுல நீங்க அல்டிமேட் கோர்ஸ் வாங்கிட்டீங்கன்னா உங்களை நானே ஃபாலோ பண்ணுவேன். உங்களுடைய மாக் டெஸ்டா இருக்கட்டும், நீங்க எதுல வீக்கா இருக்கீங்க எல்லாமே அனலைஸ் பண்ணி நீங்க கிளியர் பண்ணி போற வரைக்கும், ஓகே, நீங்க கிளியர் பண்ணி போற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களோட கைட் பண்ணுவேன். ஓகேவா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல வந்து எக்ஸ்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து லெவல் மட்டும் மாறும். ஆர்ஆர்பி கிளர்க்குக்கும் ஆர்ஆர்பி பிஓக்கும் லெவல் மட்டும் மாறும், மற்றபடி பேட்டர்ன் எல்லாமே வந்து ஒண்ணுதான். ஸோ இந்த எக்ஸாமுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேற ஏதாவது ஏஜ் லிமிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 18 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான வேக்கன்சி முதல்ல வந்து அசிஸ்டன்ட் ஆர்ஆர்பி கிளர்க்ல எவ்வளவு வேக்கன்சி வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆத்தாடி ஆத்தா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ வேற லெவலுங்க, 468 வேக்கன்சி, வேற லெவல். இது வரைக்கும் இப்படிலாம் வந்ததே கிடையாதுன்ற மாதிரி இருக்கு. சரியான வேக்கன்சி. அதே இது நீங்க பிஓ அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் எவ்வளோ அப்படின்னா 200 வேக்கன்சி வந்துருக்கு.
ஒரே நிமிஷம் நான் கண்ணை மூடி செக் பண்ணிக்கிறேன். நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து சாரி மக்களே, தமிழ்நாட்டுக்கு 468, தமிழ்நாட்டுக்கு கிளர்க்குக்கு 468, பிஓக்கு 200 போஸ்டிங். விட்டுறாதீங்க இந்த சான்ஸை. கண்டிப்பாக நாளைக்கு எல்லாருமே அப்ளை பண்ணிடுங்க. இதுக்கான டேரக்ட் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் நம்ம டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனலில் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். இதுக்கான ஸ்பெஷல் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 3ஆம் தேதி நம்ம மணி மாஸ்டர் ட்ரிக்ஸ் ஆப்பில் வந்து ஸ்டார்ட் ஆக போது. கண்டிப்பாக என்ரோல் பண்ணுங்கள். ஆர்ஆர்பி கிளர்க் அண்ட் ஆர்ஆர்பி பிஓ லெவலில் படிங்க. அப்போ தான் நீங்கள் வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ எல்லா எக்ஸாமுக்கும் எஸ்பிஐ, ஐபிபிஎஸ், ஆர்ஆர்பி, இதில் இருக்கக்கூடிய பிஓ கிளர்க் எல்லா எக்ஸாமுக்கும் அந்த எக்ஸாம் லெவல் பேஸ் பண்ண கொஸ்டின் இது எல்லாமே அல்டிமேட் கோர்ஸ்ல வந்து நான் வந்து கவர் பண்ணிடுவேன். சரி, அல்டிமேட் கோர்ஸை கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. அல்டிமேட் கோர்ஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா எல்லாமே உங்கள்கிட்ட வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அதுல நம்ம ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்கிலீஷ் வந்து இன்க்ளூட் பண்ணாலும் அதுக்குள்ளே உங்களுக்கு வந்து இன்க்ளூட் ஆயிரும். மாக் இன்டர்வியூ இன்க்ளூட் பண்ணாலும் அதுக்குள்ளே உங்களுக்கு வந்து இன்க்ளூட் ஆயிரும். ஸோ கண்டிப்பா நம்மளுடைய அல்டிமேட் கோர்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. வேற டவுட்ஸ் அண்ட் கொரீஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு மோர் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ல என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு நீங்க வந்து டிஎம் பண்ணுங்க. கோர்ஸ் பத்தி எக்ஸ்ட்ரா டீடைல் தெரியணும்னாலும் நீங்க அந்த நம்பருக்கு டிஎம் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க எல்ஐசி ஏஓ படிச்சுட்டு இதுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா எல்ஐசி ஏஓக்கும் இந்த இதுக்கும் ரொம்ப ரிலேட்டடா தான் இருக்கும். ஆர்ஆர்பி பிஓ லெவல்ல இருந்து ஐபிபிஎஸ் பிஓ லெவல்ல தான் எல்ஐசி ஏஓ இருக்கும். அதனால கண்டிப்பா அந்த எக்ஸாமுக்கு நீங்க அப்ளை பண்ணி வச்சிருங்க. ஒரே விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கான்ஃபிடென்ட்டாக படிக்கணும். வேக்கன்சி வந்து கம்மியாக இருந்தாலும் நம்மளுடைய 100% உழைப்பை வந்து போடணும். வேக்கன்சி அதிகமாக இருந்தாலும் நம்மளுடைய 100% உழைப்பை போடணும். நீ உழைச்சா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அந்த உழைக்கிறத ப்ராப்பராக என்ன மாதிரி உழைக்கணும், என்ன மாதிரி பிளான் பண்ணி நம்ம படிக்கணும் அப்படின்றத மட்டும் நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வெற்றி நமதே. ஸோ மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி, வணக்கங்கள், டடா பாய்.